அமெரிக்கா சில நாடுகளுடன் வெளிப்படையாக கொள்கை எதிர்ப்பு அறிக்கைகள் விடுவது ஒருபுறம் இருக்க, அப்படியான சில நாடுகளுடன் அமெரிக்க உளவுத்துறை CIA ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை நேற்று திங்கட்கிழமை ஜனவரி 21 தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 2009 ஆண்டில் இருந்தே இந்த ரகசிய தொடர்பு சேனல் இயங்கியது என்றும் தெரிய வருகிறது. அதுவும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் இந்த ரகசிய சேனல் இயங்கியதாக கூறப்படுகிறது. கடந்த 2018 ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை CIA அப்போதைய தலைவராக இருந்த மைக் பாம்பியோ திடீரென வடகொரிய தலைநகர் பியாங்யாங்குக்கு சென்று உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பிய போது பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இரு நாடுகளுக்கும் இடையே இராஜாங்க உறவு கிடையாது. அந்த நாட்டின் தூதரகம் அமெரிக்காவில் இல்லை, அமெரிக்க தூதரகம் அந்த நாட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்க உளவுத்துறை CIAயின் தலைவருக்கு வடகொரிய தொடர்பு எப்படி ஏற்பட்டது என்பதே ஆச்சரியத்துக்கு காரணம். அப்போது CIA எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்துவிட்டது. இப்போது தெரிய வந்துள்ள தகவலின்படி CIA பியாங்யாங்குடன் ஏற்படுத்தி வைத்திருந்த ரகசிய தொடர்பு சேனல் வழியாகவே அந்த விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிகிறது. CIAயின் அந்த ரகசிய தொடர்பு சேனல் ஊடாக முக்கியமான பல விஜயங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்று தெரிய வருகிறது. உதாரணமாக, அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறையின் இயக்குநராக, அதாவது டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜேம்ஸ் கிளாப்பர் 2014 ஆண்டு அங்கு சென்று உயர்மட்ட உளவுத்துறை அதிகாரிகளுடன் பேசிவிட்டு திரும்பினார். அதற்கு முன் 2009 ஆண்டு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் பியாங்யாங் சென்றார். அப்போது அவர் அமெரிக்க ஜனாதிபதியே இல்லை. அப்படியிருந்தும் ஏதோ ஒரு முக்கிய அரசியல் செய்தியுடன் அங்கு சென்றார் என ஊகிக்கப்பட்டது. பெரும்பாலும் அந்த நாட்டின் சுப்ரீம் லீடரை ஏதோ ஒரு முக்கிய தகவலுடன் சென்று முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் சந்தித்திருக்க வேண்டும். ஏனென்றால் வடகொரிய சுப்ரீம் லீடர் அமெரிக்க அதிகாரி ஒருவரை சந்திக்க விரும்ப மாட்டார். ஜனாதிபதி மட்டத்தில் உள்ள யாரையாவது சந்திக்க விரும்புவார். ஆனால் அதற்காக பதவியிலுள்ள அமெரிக்க ஜனாதிபதி அங்கு நேரில் செல்ல முடியுமா? எனவே முக்கிய செய்தியுடன் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது அங்கு சுப்ரீம் லீடராக இருந்தவர் தற்போது ஆட்சி செய்யும் கிம் ஜாங் உன்னின் தந்தை கிம் ஜாங் இல். பில் கிளின்டன் அங்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பும் சில நாட்களின் பின்பும் CIA அதிகாரி ஒருவர் பியாங்யாங் சென்றுவிட்டு திரும்பினார். அவரது பெயர் ஜோசப் டிட்ரானி. இவர் CIAயில் அதிகம் வெளியில் தென்படாமல் பின்னணியில் இருந்து காரியங்களை கவனித்த நபர். CIAயில் ஜோசப் டெட்ரானி வகித்த பதவி டைரக்டர் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா ஆபரேஷன்ஸ். பில் கிளின்டன் அங்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன் சில முன்னேற்பாடுகளை செய்ய அவர் அங்கு சென்றிருக்கலாம். அதன்பின் ஏதோ ஒரு முக்கிய தகவலை அங்கிருந்து பெற்றுவர அவர் மீண்டும் சென்றிருக்கலாம். இவையெல்லாம் அரசு உயர் மட்டங்களில் நடைபெறும் இரகசிய பரிமாற்றங்கள். என்ன பேசினார்கள் என்பது போன்ற விவரங்கள் எந்த அறிக்கையிலும் இருக்காது. சில சமயங்களில் இந்த விவரங்கள் டீக்ளாசிஃபை பண்ணப்பட்டால் வெளியே தெரிய வரும். அப்படி வெளியே தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் CIA தொடர்பான காணொளி தொடர் ஒன்றை வெளியிட்டிருந்தோம். 2009 ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை CIA வடகொரியாவுடன் ஏற்படுத்தி வைத்திருந்த ரகசிய தொடர்பு சேனலை அமெரிக்க ஜனாதிபதியாக ஒபாமா பதவியேற்ற பின் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. எனவே அந்த ரகசிய தொடர்பு சேனல் உறங்கு நிலைக்கு போனது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியான பின் அப்போது CIAயின் தலைவராக இருந்த மைக் பாம்பியோ அந்த ரகசிய தொடர்பு சேனல் பற்றி ஜனாதிபதிக்கு சொல்லியதாகவும் அந்த தொடர்பை மீண்டும் பலப்படுத்துமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதாகவும் சொல்கிறார்கள்.